வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுஜி பனானா கேக். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிட்டிகை உப்பு சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி சேர்த்துடலாம். இப்போது ஒரு அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன், அதாவது சுகர் பவுடர், சுகரை மிக்சியில் அரைச்சது. இப்போ ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் இனிப்பு நல்லா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. ஆனால் இது நல்லா தான் இனிப்பாக இருக்கும். இதில் வந்து கற்பூர வாழை, நல்ல வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இப்போது பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. நான் அது இதில் காட்டில் நான் சேர்த்துட்டதுனால அது தெரியல உங்களுக்கு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து நல்லா வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு நான் இந்த சுகரில் வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் பவுடராக இருந்தால் பவுடராக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சுகர் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. அரை டீஸ்பூன் நான் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா மாவு இருக்குல்ல, இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த இட்லி மாவில் சேர்ப்போம் இல்லையா, அந்த சோடா மாவு. இப்போ அந்த கப்புக்கு 1/4 கப்பு ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது ரிஃபைண்ட் ஆயில், எந்த வாசனையும் வரக்கூடாது. அதனால் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. ஸ்மெல் வராத ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் சேர்க்கணும். இதையும் நம்ம 1/4 கப்பு சேர்த்துருக்கோம். முட்டை சேர்க்கல, இதுக்கு முட்டை தேவையில்லை. முட்டை சேர்த்திங்கன்னா நீங்கள் ஆயிலை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு முட்டை சேர்த்திங்கன்னா ஆயில் இன்னும் கொஞ்சம் பாதியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, இது வந்து இந்த திக்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வைக்கணும். அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் அந்த கப்புக்கு அரை கப் பால் சேர்த்துக்கிறேன். ரவை வந்து இன்னும் ஊறும். நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கணும். வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை அடுத்தடுத்து பண்ணலாம். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட ஆக்கிக்கிறேன், ஏன்னா இது வந்து சீக்கிரமாகவே இறுகிடும். ரவை வந்து நல்லா உறிஞ்சிக்கும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் உறிஞ்சிக்கும். அது ஊறட்டும் 10 நிமிஷம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஊறும். இந்த 10 நிமிஷம் நான் வைக்கிறதுனால இன்னும் கெட்டி ஆகிடக்கூடாதுன்றதுனால இது ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் பிஸ்தா, பாதாம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சேர்க்காமலேயும் செய்யலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எந்த இதில் கேக் டின்னு இருக்கும் இல்லையா, இல்லை ஒரு வீட்டில் பாத்திரம், டிஃபன் பாக்ஸு, எதில் வேணால் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் இந்த மாதிரி பட்டரை நல்லா தேய்ச்சிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட தேய்ச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இதில் நம்ம கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்படி கொஞ்சம் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தட்டிடுங்க. அப்போ எல்லா இடத்துலையும் அந்த மைதா ஒட்டிக்கும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த கேக்கு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான். நம்ம வீட்டில் வந்து பட்டர் பேப்பர்லாம் இருக்காது எல்லார் வீட்லேயும், இருந்தால் நம்ம அதை கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டிசைன் வருது பார்த்தீங்களா, அதனால இந்த பாத்திரத்திலே தான் செய்யணும். இப்போ நம்ம அந்த கேக்கு பேட்டரை ஊற்றிடலாம். கேக் பேட்டரை ஊற்றிட்டு இது நல்லா டேப் பண்ணுங்க, இந்த மாதிரி தட்டுங்க. அப்போ தான் உள்ள பபிள்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அது ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்போ கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் கடாயை ப்ரீ ஹீட் பண்ணணும். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இப்படி ஹீட் பண்ணுங்க. அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. இது உங்களோட ஓன் ஐடியா தான், நீங்கள் என்ன வேணால் போட்டு பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நான் இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு
மூடியோ இல்லை ஒரு சின்ன கிண்ணமோ கவத்தி போட்டு அது மேலே நீங்கள் வச்சுக்குங்க. இப்போ இந்த ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நான் வெயிட் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1/2 hour நான் வச்சேன். இது பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா மேலே எல்லாம் ப்ரௌன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு இது போதும். இன்னும் உங்களுக்கு மேலெல்லாம் ப்ரௌன் ஆகணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடும் மேலெல்லாம். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதும் நம்ம இதை திருப்பி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு அந்த டஸ்ட் பண்ணதுனால ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். சைட்லேருந்து அப்படியே வெளியில் வருது. சூடு ஆறினதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக சைடில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைடு ஃபுல்லாக எடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டோம். உடனே வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதுக்கு வேற எதுவுமே சேர்க்கல. நம்ம முட்டை சேர்க்கல, தயிர் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு ரவை வச்சு ஒரு கேக் செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக நமக்கு பிக்க வருது பாருங்கள் கையில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு ரவா கேக்கு, சுஜி கேக் ரெடி. எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.